ராமநாதபுரத்தில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக மாவட்ட எஸ்பியை சந்தித்த பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறி பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்தார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய 9 பேர் மற்றும் அதன் பின்னணியில் இருப்பவர்களிடமும் முழுமையாக விசாரணை செய்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் திமுக ஆட்சியை விட சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதாக விமர்சித்தார். முதலமைச்சர் விஜயை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவது கேலிக்கூத்து என்றும் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கடந்த கால ஆட்சியை குறை சொன்ன தாவேக ஆட்சி இன்றைக்கு அதைவிட மோசமாக போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் பெண்களுடைய பாலியல் துன்புறுத்தல், அதே போன்று இளம் பெண்கள் பாலியல் துன்புறுத்தினால கொல்லப்படுவது, கல்லூரி மாணவிகள் இன்றைக்கு பாதுகாப்பாக நடைபெற முடியாமல் இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயம், தொடர் கொலைகள், கூட்டு கொலைகள், அதே போன்று சட்டம் ஒழுங்க மீறி இன்றைக்கு ரவுடித்தனத்திலிருந்து எல்லாம் இயல்பா நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை கைது செய்கிறது என்ற பட்டியலை காட்டினாலும் கடந்த கால ஆட்சியை விட இன்றைக்கு தாவேக ஆட்சி முற்றிலும் மோசமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. இது ரீல்ஸ் ஆட்சின்னு சொன்னா தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இல்ல நாங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறோம், அதை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறார்கள் சொல்றாரு. நாங்க எதையுமே விமர்சிக்கல. நீங்கள் சொன்னதை ஏன் செய்யல? நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 6 சிலிண்டர் கொடுப்பீங்க, ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறோம். 2500 ரூபாய் கொடுப்பீங்க, ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறோம். அதே போன்று மாணவர்களுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறோம். அரசு பேருந்துகள்ல பெண்கள் இலவசமா பயணம் செய்ய விடுவோம்னு சொன்னோமே, ஏன் செய்யலன்னு கேட்கிறோம். அப்ப இப்பதானே ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்றாங்க.